ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிருக்கும். வா. நாளைய மறுநாள் அதற்கு அடுத்து 3 நாள் இந்த கனியை சாப்பிடணும், வெந்நீர் வச்சு குளிக்கணும். நின்றோம் பக்கத்துல வாயா. உன் பையனுக்கு செய்வன கோளாறுலாம் இல்லை, வீணா பயந்துராத என்ன, எல்லாம் சரியாயிடும். தைரியமா இருங்க. ஒரு மருத்துவம் பார்க்கணும், டாக்டரை நான் சொல்லுங்க பார்க்கலாம். கர்ப்பதாமிக்கு அப்படியா அப்படியா? சரி, ஓகே ஓகே. காஞ்சிபுரம் நாட்டுக்குள்ளே பல சாதி, நரிப்புறவர் நாங்க ஒரு சாதி. யாரெல்லாம் கணவன் மனைவி காலன்ட்டு வரலாம். நமஸ்காரண்ணே, வணக்கம். வாய அடக்கி இருக்க முடியுமா முடியாதா? உட்கார். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீங்க இருக்கிற இடத்துக்கு உங்க சமுதாயத்துக்குள்ளேயும் வழக்கு பேசி உன் பிள்ளைகளை திருத்த முடியல. அதனால அவங்களால இப்ப பாதிக்கப்பட்டு ஆறுதல் இல்லாத நிலைமையில நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இந்த இயலாமையில நம்மளை காப்பாத்துறதுக்கு ஆளுங்கிற ஒரு துயரம் உங்க உள்ளத்துல இருக்கு. அவங்கள சமாதானத்தோட ஏற்றுக்கிட வச்சா போதுமா? கால் விட்டுருவாங்க. கர்ப்பதாமிக்கு வாப்பா. வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல வா. அதிர்ச்சி நிறைய பார்த்தவன அதிர்ச்சி நிறைய. ஒரு பயம் இல்ல, கூப்பிடு. மனதார என்னைய கூப்பிடும்போது காட்சி அளிப்பா. குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துங்க. குடியிருப்பீங்க, பிறந்துரும். போயிட்டு வாங்க. காஞ்சிபுரமா? காஞ்சிபுரத்துல இருந்து உடல்நிலைக்கு சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? உடல்நிலைக்கு சம்பந்தமாக கால விட்டு வாமா. வாங்க. உன்னுடைய கட்டுமனை ஆகிய இல்லத்துக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லையில விநாயக பெருமான் பிள்ளையார் இருக்காரு, பக்கத்துல வாங்க. அதே மாதிரி ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்கா? மனநிலை சம்பந்தமானதா குறையா அல்லது உடலால் குற்றமா என்ற ஒரு குழப்பம் உள்ளத்துல. மனநிலை சம்பந்தமான குறைதான் இது. இதற்காக சில இடங்கள்ல மருத்துவம் பார்த்தும் தெளிவான விடை கிடைக்கல. அதனால இது மாறுமா அல்லது உயிருள்ளவரை இப்படித்தானா என்ற குழப்பத்துக்கு விடை கேட்டு வந்திருக்க. நீ கால் ஒன்று வரலாம். ஐந்து முறை இங்க கூட்டு வாப்பா, இந்த பிள்ளைய சரியாக்கிடலாம். காப்பாய்த்தாரேன், வெற்றி உண்டு. வேற என்னப்பா வேணும்? எட்டி இருந்தா எப்படி ராஜா? இந்தா, உன் தொழில் நஷ்டமில்லை, இனி பணம் சேரும். சந்தோஷமா இரு, வெற்றி உண்டு. அடுத்து பேசுவோம், படிப்படியா சோழமாயிரும். காஞ்சிபுரத்து எல்லை சேர்மேன் கணவன் மனைவி கால் ஒன்று வரலாம். உட்காரலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 இடத்துல வீடுகள் இருக்கு. சரானா, ஒரு வீடு கொஞ்சம் வில்லங்கத்துக்குரியதாகவும் எதிர்ப்பானதாகவும் இருக்கு. அதுல எந்த எதிர்ப்பும் இல்லாம வெற்றியாக்கி முழு உரிமையை வாங்கி தந்துடுறேன்.
இந்த 26வது ஆண்டுக்கு பிறகு நான் அரசியல்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்துல இருக்கு. நான் கருப்பசாமி இல்லை, நீ. அதனால இப்ப இருக்கிற கட்சியிலே இரு, உனக்கு ஒரு பொறுப்பு வாங்கி தந்துடுறேன். அதுல உனக்கு தெளிவும் கிடைக்கும், உயர்வும் கிடைக்கும். இப்ப நிறைய தொழில்களுக்காக பணத்தை போட்டு கொஞ்சம் நஷ்டப்பட்டு இருந்துகிட்டு இருக்கேன். அந்த நஷ்டத்தை தீர்த்து கோடி லாபங்களை தந்து வெற்றியாக்கி தந்தா போதும்ல, ஜெயிச்சு தரேன். ஒரு இடத்து டாக்குமெண்ட் சம்பந்தமாக ஒரு ரிசர்ச், ஒரு ஆய்வு நடந்து கொண்டு இருக்கிறது. அதை வெற்றியாக்கி உனக்கு சாதாரணமாக முடிச்சு தந்துருந்தேன். உன் மகனுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன். அவன் தன்னை இஷ்டத்துக்கு தொழில் ஆரம்பிக்கணும், பிசினஸ் வைக்கணும் என்ற எண்ணங்களை முதல்ல கொண்டு அதுக்கு இந்த பெத்த பேய உள்ளியல் சம்மதிக்கணும்னு நினைச்சு இன்னைக்கு அவன் உங்களுக்கு எதிர்ப்பா நடந்துகிட்டு இருக்கான். அவனுடைய உள்மனதை திருப்பி உங்களுக்கு உதவியாக வர வச்சா போதும்ல, ஜெயிச்சு தாரேன். இந்த அப்பா ஐஸ்வர்யம் உண்டு. என்னம்மா, மனசு சரியாயிட்டா உடம்பு சரியாயிடும். பிள்ளைய நினைச்சு ஆள் மனதுக்குள்ள வேதனை இருக்கும் பொழுது உடம்பெல்லாம் வலிக்கு. இன்னையிலிருந்து எல்லா வலியும் போயிடும். நிம்மதியாரு மகளே, வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க என்ன யோசனை? கேட்டு வந்த கேள்வி ஒன்றும் அழைத்தது ஒன்றுமாக இருக்கிறது என்பதா? என்ன செய்ய வேண்டும்? தங்கச்சி சின்ன பொண்ணு தனை என்ன காயுது. வா, என்ன வேணும் தங்கச்சிக்கு? அந்த பாக்கியம் உனக்கு உண்டு. உன் தங்கை இருந்திருந்தால் அவள் பெற்ற பிள்ளைகள் ஒன்று பறி போயிருக்கும். ஆனா விதி விளையாடி அவள் வாழ்க்கையை முடித்து விட்டன. இப்ப இருக்கிற இந்த குடும்பத்தை நீ காப்பாத்துறதுக்கு உனக்கு செல்வமும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எதிர்ப்பு இல்லாமல் அதை ஜெயிச்சு தந்தா போதும்ல, கால் அனுப்புவான். வேற என்னப்பா வேணும்? கல்வியில் பெருகுவான், வெளிநாடு சென்று வெற்றி அடைவான். நல்லா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தர்மபுரி 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 தர்மபுரியா? இன்னும் ஆள் இருக்க வரலையே. தர்மபுரியா? 1 2 3 4 6. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாமா. என்னம்மா பிள்ளை? கால் வந்துட்டு வா. மங்களம் அருள்வாய். கால் கண்ண முடிக்கா பாப்போம், பாக்குறேன். உன் பிள்ளை இடம் வீடு தகுந்தமாக அங்க போராடிக்கிட்டு இருக்காள. அதே மாதிரி அங்க இருக்கிற பெரியவங்க இப்போதைக்கு உங்களுக்கு அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இப்போ தகராறு பண்ணா உன் பிள்ளை வீட்டுக்கு வந்துருவா. அங்க இருக்கணுமா உன் வீட்டுக்கு வரணுமா? வீட்டுக்கு வர வச்சிடணுமா? ஏன் அப்படி சொல்ற? கண்ண மூடு. அதையும் ஏன் மூடு கேட்கிறேன். அங்க இருந்தா உன் பிள்ளைக்கு உயிருக்கு ஆபத்து வந்துருங்கிற பயம் உன் உள்ளத்துல இருக்கு. காப்பாத்தி தரேன், கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இந்தா உன் பிள்ளை வந்து சேருவா. அவங்கள உனக்கு மடக்கி ஒற்றுமையாக்கி தரேன். அடுத்து பார்ப்போம், அடுத்து பார்ப்போம்.
கர்மசாமிக்கு வாமா கால் கொண்டு வரலாம். கண்டுகொண்டேன் நான் வந்தது யார் என்று. என்ன முருகப்பெருமான் வரார? வீட்டுல பக்கத்துல முருகன் கோயில் இருக்கா? வண்ணமயில் வடிவிலிங்கே இன்னொரு தடவை கால் விட்டுவான். விழுந்த இடத்தில் மருத மரம். என்ன வேணும்? கண்ண முடிக்கா. இந்த பணத்தை கொண்டு வீட்டுல வை, உனக்கு கடன் தீரும், கவலையை தீர்த்தாரு. அவனை பத்தி நீ முதல்ல என்கிட்ட கேட்கவே இல்லையே. நீ முதல்ல பணத்தை தானே கேட்ட. கொஞ்சம் பொறுமையாரு, பௌர்ணமிக்கு பிறகு அவனை மாத்தித்தாரு. சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு தர்மபுரி தலைவன் தலைவி கால் ஒன்று வரலாம். கோயில் என்னப்பா மெயின் ரோடு வந்து விவசாய நிலங்களுக்குள்ள இறங்கி இடத்துக்கு போகுது. அதுக்கு பின்னால விவசாய இடங்கள் இருக்கா? அம்மன் கோயில் இருக்கும் அந்த பகுதியில இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். கொஞ்சம் வெள்ளிதாங்க. என்ன வேணும்? கொஞ்சம் கண்ணு நிக்க உட்காருங்க. நீ மட்டும் கண்ணு உட்காரு. இந்த விரல பிடி, நல்ல பலமா பிடி. நல்ல கண்ண முடிக்கா. கால் வந்துட்டு வாமா. தலை மூளை சம்பந்தமா ஸ்கேன் எடுத்தீங்களா? எடுக்க சொன்னாங்களா? ஏன் எடுக்கல? இவளுக்கு வந்து மனத்துல ஒரு கோபம் அதிர்ச்சி வந்தாச்சுன்னா அப்படி தன்னை மறந்து மதிமயக்கம் வந்த மாதிரி குழப்பம் வந்துடும். ரொம்ப டென்ஷனா இருந்தானா அப்படியே அன்கான்சியஸ் ஆகி படுக்கிறது மாதிரி உள்ள நிலைமை வரும். எல்லாம் இருக்கும். ஆனா இது மனநிலை சம்பந்தமானதா நரம்பியல் சம்பந்தமானதான்னு பார்த்தா மனசு சம்பந்தமானது தானே தவிர நரம்பியல் சம்பந்தமானது அல்ல. இத சரி பண்ணிடலாம். உங்க மனத்துல எதுவும் ஆவி வந்து அடைக்கி இருக்குமோ, வேய் வந்து பிடிச்சிருக்குமோ, இல்ல செய்வன கோளாறு இருக்குமோ, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது ராஜா. இது மன அதிர்ச்சி. இதை சரியாக்கி நான் வெற்றியாக்கி தந்துடுறேன். கால் ஒன்று 2 ஒன்று போல. வரலாம். 3 முறை என்னைய பார்க்க வரணும். பக்கத்துல வா. சுமையாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். இந்த மகளே நல்லா 3 முறை பார்க்குவாங்க. ஊட்டி பூமால கனி கொடுக்காதவ வராத. ஊட்டி ஊட்டி அவனுக்கு. ஊட்டியில எந்த இடம்? ஊட்டியை தாண்டி போகணுமா? இந்த கூடலூர்லாம் போக வழியிலையா? மஞ்சூர் வழி. வாங்க உள்ள. கனவிலும் மறவா காதல் நினைவுடனே உன் கண்டறியாத
ஒருவர் துணையுடனே. என்னப்பா வேணும்? என்ன வேணும்? உங்களுடைய வீட்டுக்கு போனேன். ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் உங்க கையில இருக்கா, மாத்தி வச்சிருக்கீங்களா? அந்த டாக்குமெண்ட் உங்களுக்குள்ளதா? உங்களுக்கு உங்க பேர்லாம் எழுதி முடிச்சிட்டீங்களா? எப்ப முடிச்சீங்க? வீடு தொடங்கும் போது அந்த பத்திரம் வந்து இவருடைய அண்ணா கிட்ட இருக்கு, தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குதான் நான் பத்திரத்தை எழுதி பார்த்தேன். வில்லங்கமான நிலைகளும் மன வருத்தத்துக்குரிய செய்தி இருக்கு. வருத்தப்படுவீங்களா? உண்மையை சொன்னா நல்ல உட்கார முடியல, உட்கார முடியாதா? அப்ப நின்று இருக்கா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஊட்டி உங்க எல்லையில ஏற்கனவே மாரியாத்தா இருக்காள, அதையெல்லாம் தாண்டி போயிட்டா சோலைமா வனத்துக்கு எல்லைக்குள்ள முனீஸ்வர சாமி இருக்காரு. இப்போ உங்களுடைய வீடு சம்பந்தமாக மாந்திரிகம் செய்வனை சம்பந்தமான குறைபாடுகள் நடந்திருக்கு. அதுல உன் உடன்பிறப்பு மேலேயே உனக்கு சந்தேகம் இருக்கு. நடந்தது உண்மை. ஏன்னா இவ மேனில அடிக்கடி ஒரு அழுத்தமும், இரவில் தூங்கும் பொழுது ஒரு மனப்பயமும் இருந்து கொண்டு இருக்கிறது. புரியுதா? அதனால இது நடந்தது உண்மைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி தான் என்னைய பார்க்க வந்திருக்கிய. அதை தீர்த்து தந்தா போதுமில்ல, காலில் வந்துட்டு வாங்க. யாரைத்தான் நம்புவதோ ஏழை நெஞ்சும். மதியம் என்னைய பார்த்துட்டு போப்பா. வா மகளே, இந்த கனிய அறகுறையா இருக்க கட்டிடத்துல போடு, மாளிகையாக மலரும். இந்த கனியை கையில வச்சுக்கா, என்னைய கும்பிட்டுக்கா. மதியம் 3:30 என்னைய பார். வா. என்ன படிக்கிற? காலேஜ் படிச்சிட்டேன். என்ன சப்ஜெக்ட்? ஏரோநாட்டிக்ஸ். அப்படியா? ஓ, சென்னையில உனக்கு வேலை ரெடி ஆயிடுது. போ, இந்தா தயாரா தாமா. சந்தோஷமா இருக்கு. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு யாரு? ஹைதராபாத் ஹைதராபாத் நீ ஹைதராபாத் ஸ்விஃப்ட் கார் 900 ரூபாய்க்கு கொடுக்காங்களா? தம்பி அச்சடி உச்சடி டீ சொல்லுங்கண்ணே. ராஜா இவங்க எல்லாருக்கும் டீ சொல்லா கொடுத்தாச்சா? அப்ப நான் தான் குடிக்கலையே. கால் உண்ட பையனங்க. ஓ, கால் உண்டோம். ஹைதராபாத்ல உங்களுடைய கட்டிடத்துக்கு பக்கத்துல போனேன். அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சோன்னா 4வது குறுக்கு சாலையில உங்க வீடு இருக்கு. சரிண்ணா? 4வது குறுக்கு சாலையில் இடது பக்கம் நுழைந்தால் உங்களுடைய வீடு. அதுல வலப்புறத்துல மரமும் ஒரு கோயிலும் இருக்கு. ரைட் சைட்ல ஒரு மரம், ஒரு கோயில் இருக்கு. அது என்ன கோயிலுப்பா? விநாயகர் கோயில். ஆனா இப்போ 2.25 ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும் பண கஷ்டங்களும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதற்கிடையில உடல்நிலைகளான கொஞ்சம் பாதிப்பும் மனதார வருத்தமும் நடக்கும். இந்த பொம்பளை பிள்ளைக்கு இந்த ஆண்டுல நான் கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டா போதும்ல. உன் மகனுக்கு இது என்ன மாதம்? செப்டம்பர், அக்டோபர் மாதத்துக்குள்ள நான் நிரந்தர வேலையை வாங்கி வெற்றியாக்கி தந்துட்டேன். நல்லா இருக்கும் மகனே, அருமையா செஞ்சிருவோம். வா பக்கத்துல. திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு. திருத்தணி முருகனை ஒரு பார்வை பார்த்துட்டு போயிருங்க. போவேல முருகா.
போயிட்டு வரலாம். வெற்றி உண்டு. சொல்லியாச்சா? எஸ், ஜாப் கிடைச்சாச்சு, சந்தோஷமா. வெற்றி உண்டு. மதியம் நல்லா சாப்பிட்டு போங்க. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அப்படியா? ஆ ஆ ஆ ஆ வந்திருக்காங்களா? கேட்டு பார்க்குறேன். தஞ்சாவூர் அனுப்பிடுவேன். போன் பண்ணி கார் வர சொல்லு. அப்படியா? கர்மசாமி, என் மகன் நடக்க முடியாம வேதனைப்பட்டு அநாத ஆசிரமத்தில் இருக்க மாதிரி இருக்கான். அவனை எப்படி வாழ வைக்கிறது எனக்கு தெரியலன்னு ஒருத்தி கேட்டு வந்திருக்கான். உன் மகன் அங்க இருக்கிறது தான் கரெக்ட். உன்னால என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. மாதம் ஒரு முறையோ இருமுறையோ வந்து பார்த்து வந்து பார்த்து சமாதானம் அடைவாயாக. வேற என்ன வேணும் உனக்கு? இந்தா பக்கத்துல தயார் பண்ணி தாரேன். உன் கடனை தீர்த்து வெற்றி ஆகி தாரேன். நல்லா இருக்கும். 3 முறை நினைவா பார்த்தார். கர்மதாமிக்கு இடம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? இடம் மனை சம்பந்தமா? வாமா. நீங்க யாரு? என்ன பேரு? என்னம்மா இடம் பிரச்சனை உனக்கு? கண்ண மூடு. அந்த சோர்ல 3/4 அடி இடம் அவங்க இடம் உங்ககிட்ட இருக்குங்கிறது உண்மை. நீங்க எப்படி அன்னைக்கு அந்த குயோர் அப்படி கட்டினீங்க? அப்படியா? கால் வந்துட்டு வா, சம்மதிக்க வைப்போம். கட்டியாச்சு, ரெடி பண்ணி தாரேன். போ. கர்மசாமிக்கு அவனுடைய மனதை, எதிரியின் மனதை பக்குவப்படுத்தி அதுக்கு ஒரு பைசீல் பண்ணி பணத்தை கொடுத்து மீண்டும் எழுதி ரெக்கார்ட் பண்ணி தரேன். அந்த இடத்த வெற்றியாக்கி தரேன். வேற இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. மனைய ஜெயிச்சு தரேன், கடனை தீர்த்து தரேன். போ. கர்மசாமிக்கு ஆம்பளை பையனை பத்தி கேட்டு வந்தது யாரு? வாக்கா வா. என்ன பையனுக்கு என்ன? கால 1000 எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. கால் வந்துட்டோம். பொண்ணை பறி கொடுத்தவன் கூட சமாதானம் ஆயிருவான். மண்ணை பறி கொடுத்தவன் கூட சமாதானம் ஆயிருவான். மனசை பறி கொடுத்தவன் என்ன செய்ய மாட்டான்? சமாதானம் ஆக மாட்டான். அப்படி சமாதானம் ஆகிறதுக்காக தான் நம்ம அரசு ஒரு மருந்து கொடுத்துருக்கு. என்ன மருந்து? டாஸ்மாக். என்ன மருந்து? டாஸ்மாக். மனக்கவலை மரங்கள் மக்களே அப்படி சொல்லி கொடுத்துருக்கு. உன் மகன் அதை குடிச்சுக்கிட்டலான்னு தான் புலம்பிக்கிட்டு இருக்கான். சில சமயத்துல 2 ரோடு பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு கனல் போட்டுக்கிட்டு அடைச்சு போட்டுட்டு பேசுறான். கால் வந்துட்டுவான். உனக்கு வேணுமானே? அவனுடைய மனதை திருத்தி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அவனை திருத்தி தாரேன். இன்னொரு பொம்பளைய நோட் பண்ணாம பாத்துக்கிறேன். போ.
கவலைப்படாத, மனித இயற்கை தான், மாறிடும் போ. நல்லா கர்மசாமிக்கு என்னப்பா யூனிஃபார்மா வந்திருக்கு? யார் நீங்கெல்லாம்? ஆசிரியர்கள். சென்னை என்று கூப்பிடும் பொழுது வாருங்களேன். ஏதோ டிக்கெட் புக் பண்ணிட்டு அவசரப்படுத்துறீங்களா என்ன? இல்லையே, படித்தவர்கள் அமைதி பெற்று இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வாழ்க. அதே தஞ்சாவூர் எல்லை, ஏன் இடத்துலயும் பிரச்சனை இருக்கு ஐயா. ஒருத்தருக்கா மண்ணுல பிரச்சனை இருக்கு, ஏன் இடத்துலயும் இருக்குன்னு புலம்புதிய. கால் ஒருத்துவா. நமஸ்காரம். எடுத்துல என்னடா இடம் பிரச்சனை? கண்ணமுடா தம்பி, கறித்துண்ட வயிற விலைக்கு விற்க நினைச்சா நடக்குமாடா? உனக்கு தேவை 1000 இருக்கும், உனக்கு தக்கன ஒருத்தன் ஆமாச்சாமி போடுறவனை பிடிச்சி கொண்டு வந்துருவா. கால் வந்துட்டுவா. அப்படின்னா நமக்கு கமிஷன் கிடைக்கணும்ல. புரோக்கரா நல்ல காலில் உள்ள அவசரப்பட்ட பேவிடல ஒழுங்கா காலில் வந்துட்டுவா. என்ன கண்ணமுடு. உன் இடத்துக்கு முன்னால இன்னொருத்த இடம் கிடக்கா, அதுல பாதை இருக்கா? அதுக்கு என்ன செய்ய? அப்ப அவன் சம்மதிக்கணும்ல, சம்மதிக்க வைக்கணும். அதுக்கு நான் தான் கிடைச்சேன். கால் வந்துட்டு வா. கெடிக்கார வேலை இருக்கு. அவனும் நீ சேர்ந்து விற்கிறது மாதிரி ஒரு வழியை கொண்டு வரேன். இல்லாட்டா அவனையே உன் விலைக்கு கட்டுப்பட வைக்கிறேன். பிடிச்சுதாரன், பிடிச்சுக்கா. 1 மாதத்துல நடந்துரும். போயிட்டு வா, சாப்பிட்டு போ. கிடைச்சிடு வரம் கிடைச்சிடும், ஓடி போயிடாத. வயிறார சாப்பிட்டு போ. கல்யாண சம்பந்தமா யாரு கேள்வி கேட்டது? வாங்க. யாருக்கு? வாங்க வாங்க வாங்க. கற்றவர் விழுங்கும் கற்பக கன்னியை கதிப்பவர் மணி விளக்கை. என்ன வேலை பார்க்கிறேன்? இப்ப கல்யாணம் யாருக்கு முடிக்கணும்? இவனுக்கு வேலை கிடைக்க கரெக்டா 9 மாதம் ஆயிரும். ஆமா, நிலையான பணியை வாங்கி தரேன். அந்த மகனுக்கு கல்யாணத்தை தை மாதத்துக்குள்ள நிர்ணயம் பண்ணி வெற்றியாக்கி தரேன். அந்த சொத்து பிரச்சனை நீங்கிறதுக்கு மாதம் 3 ஆகும். பொறுமையாக இருக்கணும். என்னை 3 முறை பார்க்கலாம், ஜெயிக்கிறேன். வா. ஆமா, நீ இன்னும் நொண்டி நடக்குற அப்படியா? நொண்டி வீரனார்னு ஒருத்தர் வராரு. அவர் யாரு? வீரனார்னு ஒருத்தர் வராரு. உங்க சாமியா? நினைச்சுப்போம், வர வச்சிருவான். பொம்பளை பிள்ளை வாழ்க்கை விஷயமா கேட்டு வந்தது யாரியா? பைத்தியில் 1, பைத்தியில் 2, மறையூர். நீங்கெல்லாம் போயிருக்கலாம். வெண்டிதான் வெண்டிதான் மாவட்ட கடை தயார் வளர்க்கணும். 3 தடவை கால் வந்துட்டு வரலாம். எந்த ஊருமா? மூணாறு பக்கம் மறையூரா? நெல்லுங்க வந்து உனக்கு பாக்கு கமுகம் பாக்கு ஊர்ல ரொம்ப கிடைக்குமா? கொட்டைப்பாக்கு அதான உங்க இடம். நெல்லுங்க உங்களை கூப்பிட்டுரு. நிக்கலாம். உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். ஒரு காலத்துல ஒரு கன்னி என்னும் ஒரு தெய்வமும் கருப்பசாமியும் உங்க குடும்பத்துக்குள்ள காவலுக்கு இருந்த தெய்வங்கள். ஆனா அந்த கருப்பசாமியுடைய அருள் பார்வை மட்டும் இதுவரை நிரந்தரமா இருக்கு. ஆனா இடைப்பட்ட காலத்துல கன்னிகம்மன் என்னும் தேவதை உங்க குடும்பத்தை விட்டு நீங்கிடுது. இப்போ சமீபமாக 2.25 ஆண்டுகளாக அடிக்கடி உடலாலும் பணத்தாலும் தொழிலாலும் ஒரு ஏற்றம் இறக்கம் வந்து கொண்டே இருக்கு.
இந்த நிலைகள் வருவதற்கு கிரகங்கள் காரணமா அல்லது செய்வனை வைவனை சம்பந்தமானது குழப்பமா, இதனுடைய தெளிவு என்ன என்பதை பற்றிய ஒரு குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு. ஒன்று, உன் கணவருடைய ஆயுளை பற்றியும் உடலை பற்றியும் அடிக்கடி மனவேதனைகளுக்குள்ள உனக்கு தனிப்பட்ட ஒரு சிந்தனை உன் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலைகள்ல எல்லாமே நம்ம தான் பொறுப்பா இருந்து பார்க்க வேண்டிய நிலை இருந்தால் இந்த வாழ்க்கையை எப்படி சமாளித்து போவது என்பதற்காக சிந்தித்து சிந்தித்து உன் உள்ள ஒவ்வொரு பொழுதும் உறங்காம வேதனைப்படுது. உண்மையா இல்லையா? கால் ஒன்று சொல்லலாம். கொஞ்சமுகா இன்னும் 27 ஆண்டுகளுக்கு உன்னுடைய மாங்கல்யத்துக்கு எந்த பங்கமும் வராது. 27 ஆண்டுகளுக்கு. அதுக்கு பிறகு உன் பேரம்பேத்திய வச்சு உன் புருஷன் நீடித்த ஆயுளத்தான் பெறுவான். அதனால ஆயுளை பற்றி கவலை கொள்வதற்கு இடமே இல்லை. உன் உடன்பிறப்புக்கு ஒருவருக்கு நிலையான வருமான தோதமான குழப்பம், மன வருத்தம் இருக்கும். அது மாறுவதற்கு மாதங்கள் 6 ஆகும். அது வரை பொறுமை வேண்டும். வேற உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? இவனை கலெக்டர் ஆக்கி தாரேன், இவரை போலீஸ் சிக்னல் டிபார்ட்மெண்ட்ல வேலை வைக்க தாரேன், வெற்றி ஆயிடுவான். இப்ப கட்டிட்டு இருக்கக்கூடிய மாளிகையில என் பேரை போட்டு நல்ல ஓட்டுங்க, நிறைய வருமானம் வரும். இன்னும் ஒரு எஸ்டேட் ஒன்று உங்களுக்கு லீஸுக்கு வருது, அதையும் நான் முடிச்சு தந்துடுறேன். சந்தோஷமா போயிட்டு வாங்க. வெற்றி மாலை கொடுப்பா. கருப்பசாமிக்கு இந்த அம்மா செல்வமா இருப்பேன், ஐஸ்வர்யமா ஆனந்தமா செல்வாக்காயிரு. கருப்பசாமிக்கு இந்த அப்பா வெற்றி மீது வெற்றி ஆகும், குடும்பம் ஒற்றுமையாகும், புண்ணியம் பெருகும். வாழ்க. எல்லாரும் வாங்க, மதியம் சாப்பிட்டு போங்க, ஆத்திரப்பட்டுறாதீங்க. கருப்பசாமிக்கு யாருக்கு? அப்படியா? ரத்தம் நலம் நிரம்பு சம்பந்தமானதுதான், ஒண்ணும் இல்லை. அடுத்த வாரம் என்ன பார்க்கலாம், பையனை காட்டு. கருப்பசாமி வெற்றி ஆகி தரேன்டா, நல்லா இருப்பா.